ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமே 7. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெனகேட் இமார்ட்டலோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட ப்ரீவியஸ் எபிசோடில் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமையோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். அப்புறம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே போட்டிருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்கள். சரி, ஓகே கைஸ், வரலாம்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவையில்ல. ஆனால் எபிசோட லாஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஹீரோ ஜாக்கை காப்பாற்றி கூட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஜாக்கும் வேற ஒரு சிட்டிக்கு போகலாம் மாதிரி பிளான் போட்டுருப்பாங்க. இன்னைக்கு எபிசோட் அதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே நான் இந்த வெப்பனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல இடம் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கேன். பேக்குனும் டென்ஷன் சிட்டிக்கு போகலான்னு இருக்கேன், நீ என்ன கூட வரியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இப்போ அதோட சீனை கட் பண்ணி ஜாக் சொன்ன அந்த சிட்டியை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள இருக்கிற விதிமுறைகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கல்டிவேட்டர்ஸோட ஒரு உலகம் கூட சொல்லலாம். இந்த இடத்துக்குள்ள நாசென்ஸ் லெவலில் சேர்ந்த ஒரு மாஸ்டர் இருக்காரு. வெறி ஆட்கள்லாம் இந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாத ஃபைட் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே போகும்போது அவங்களோட ஜேடை கொடுத்துட்டு தான் போகணும். இது ஓல்டு மேன் ஜீமோவா இருந்தாலும் அதே ரூல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா ரெண்டு பேருக்கும் பின்னாடி ஒரு பெரிய டார்க்கான எனர்ஜி வெளியே வர ஆரம்பிக்குது. எல்லாருமே யார் அதுன்னு அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள பார்த்தா சவப்பட்டி மேல பறந்து வந்துகிட்டு இருக்கா. அவனை சுத்தியும் பயங்கர கேர்ஸ்டு எனர்ஜியா தான் இருக்கு. இரவும் இவன் யாரா இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஜாக்கும் இவனுங்க ஷீ இன்செக்டர்ஸ் சேர்ந்தவங்க, தயவு செஞ்சு இவங்க கிட்ட மட்டும் நீ பிரச்சனை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஷீ இன்செக்டர்ஸ் சேர்ந்தவங்களுக்கு எல்லா இடத்துலயும் பவர்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த சவப்பட்டியில அந்த சடல பொம்மைகளை உருவாக்குறதுக்கான ஒரு சில பொருட்கள் இல்லைன்னா சடல பொம்மைகளே கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள ஜாக் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோ கிட்ட. அதாவது இது இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சீக்ரெட் டெக்னிக். ஆனா இவன் எதுக்கு இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கான்னு தான் தெரியல. ஹீரோ மனசுக்குள்ள இவன் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ல இருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஜாக் நீ தயவு செஞ்சு இவங்கிட்ட மட்டும் ஃபைட் பண்ணிடாதா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லியே கூட்டு போய்கிட்டு இருக்கான் ஹீரோ கிட்ட. ஹீரோவும் எல்லாம் சரி சரி வா போலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோவும் இப்ப நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஜேடை கொடுத்துட்டு இப்ப இதோட சீனை கட் பண்ணிட்டு வேற ஒரு பிளேஸுக்குள்ள ஹீரோ உட்காந்து அந்த ஸ்வாட கண்ட்ரோல் பண்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. போட்ரஸரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண மாதிரி ஹீரோ அந்த இடத்துல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் அந்த ஸ்வாட் ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. எங்க ஓடுற அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டே இருக்க. அப்படியே அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த இடத்துக்குள்ள இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்கு போல. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே அந்த ஸ்வாட வெளியே போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்க. ஹீரோட எனர்ஜி யூஸ் பண்ணி லாக் பண்ணாரு. அது அந்த இடத்துல இருந்து பிளாஸ்ட் ஆயிட்டு திரும்பி வேற இடத்துக்கு வந்தது. அப்படியே ஹீரோ கோட் ட்ரெஷர்ல இருக்கக்கூடிய அந்த சீல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு அதை லாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஒரு வகத்தை கட்டுப்படுது. பட் இருந்தாலும் தப்பிச்சு ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஹீரோ அதான் கூடிய அவனோட எனர்ஜிஸை சேர்த்து அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல அது சுழல் மாதிரி கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஸ்வாட் மறைஞ்சு வெளியே வந்தது. ஹீரோ அந்த இடத்துல விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. அவரோட ரூயின்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள அந்த ஸ்வாட கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பரவாயில்ல, அந்த மேஜிக் வெப்பன் தப்பிச்சு போய்கிட்டே தான் இருக்கு. மாஸ்டர் இந்த மேஜிக் வெப்பனை கண்ட்ரோல் பண்ண வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. எப்படி ஒரு வகையில் அந்த ஸ்வாட பிடிச்சான். ஒரு வழி இருக்கு, பட் அதுக்கு நீ ரொம்பவே கஷ்டப்படணுமே மாஸ்டர், தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லி தொலைங்களா. இந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு. நானே சொல்றேன், அந்த மேஜிக் வெப்பனை உன்னோட பிளட்டை யூஸ் பண்ணி தான் நீ கண்ட்ரோல் பண்ண. ஆனா நீ அந்த கோட் ட்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணல. அதை விட இது 2 மடங்கு இருக்கும் பாத்துக்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் விடாம அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் ஹீரோ உனக்கு அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. ஹீரோவும் பயங்கரமா தடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அட்டாக் அந்த வெப்பனுக்கு பட்டாலும் உனக்கே திரும்ப போடும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு நீங்க அந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க என்கிட்ட. யாரா சாமி இந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. சைட்ல இருந்து ஒரு வாய்ஸ், வாங்களே நீ வெளியே மார்க்கெட்டுக்கு வரலையாடா அப்படின்னு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு போங்க நான் அப்புறமா வரேன் அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த தந்து கத்திக்கிட்டு இருக்க. அப்படியே இதோட சீனை கட் பண்ணி வேற ஒரு பிளேஸுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. இடமே பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சிட்டி லார்டோட அரண்மனையா தான் இருக்கணும். அந்த இடத்துக்குள்ள தான் அந்த ஜீமோன்ற பைத்தியக்காரனும் இருக்கான். லிட்டில் மாஸ்டர் என்னோட இந்த ட்ரெஷரை எடுத்துக்கங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல கொடுக்க அந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் அமைதியாவே இருக்கான். என்னால இப்போதைக்கு இதை ஏத்துக்க முடியாது. நான் இந்த இடத்துக்குள்ள பிரச்சனைகளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நானே எப்படி ஓல்டு மேன் ஜீமோ இதை மீறது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. சடனா ஒரு எனர்ஜி வந்து கீழே விழுகுது. யாராதுன்ட்டு அந்த இடத்துல அந்த ஜீமோ திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த நாசைன் சோலோவில் சேர்ந்தவனும் அந்த இடத்துல தான் இருக்கான். இவன் என்னோட பேரன் தான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவர் சொல்லிக்கிட்டு அவனு மேலே கூட்டு வர அவனு மேலே வந்து மரியாதை செலுத்த ஆரம்பிக்கிறான். அவனோட தாத்தாக்கு, தாத்தா நான் திரும்பவும் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்ல, சரி ஓகே போய் நில்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள தூக்கி விட்டுறான். பரவாயில்ல, உன்னோட கல்டிவேஷன் முன்னே இருந்ததை விட இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்புறம் இவர் தான் ஓல்டு மேன் ஜீமோ. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்க அவன் அந்த ட்ரெஷரை கிட்டத்து வந்து காட்டுறான். இது நாசைன் சோலோவில் சேர்ந்த வெப்பன், உங்களால யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, நான் இதுக்கு தகுதியானவன் இல்லை நீங்க சொல்றீங்களா, சரி ஓகே என்னோட தகுதியை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள அந்த வெப்பனை வச்சுட்டு அவனோட பவர்ஸை காமிக்கிறதுக்காக கீழே இறங்கி போக ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்குள்ள இறங்கி அவனோட பவர்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சுற்றி இருக்கிற பவர்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய எனர்ஜி மாதிரி உருவாக்க அந்த இடத்துல எக்கச்சக்கமான தண்டர்ஸ். இந்த ஓல்டு மேன் ஜீமோன்றவன் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துக்குள்ள நடக்கிறது அவன் மேலே தண்டர் எனர்ஜி செலுத்த ஒரு பெரிய ஸ்வாட் ஒன்று உருவாக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்வாடோட எனர்ஜி லென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த சிட்டியை மொத்தமாக கவர் பண்ற அளவுக்கு இருக்கு. சிட்டியில் இருக்க எல்லாருமே இதை வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள எப்படி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸ்லாம் ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி அவனும் மேலே வந்து திரும்பியும் அவனோட தாத்தாக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்க. அந்த ஓல்டு மேன் ஜீமோன்றவனும், மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, உண்மையிலே நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு
கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் அந்த வெப்பனை கையில வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்டே சிட்டிக்குள்ள தான் காமிக்கிறாங்க. இடமே பயங்கர க்ரௌட்ல இருக்க. நீ எடுத்துட்டு இருக்க இந்த பொருளுக்கு வெறும் 250 காயின் தான் பார்த்து முடியும். இதுக்கு மேலாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சொல்றீங்க? எடுத்துட்டு வந்ததுக்கு எவ்வளவு பெரிய பொருள் தெரியுமா? இதுக்கு நீங்க ஒரு 300 காயின் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாதுப்பா தம்பின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சைடுல இருக்கணும். அவர் சொல்றது உனக்கு கேட்கலையாடா வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொருத்தர் தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணும்போது சரி ஓகே இது உங்களுக்கு வேணாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாக் அந்த இடத்துல இருந்து கிளம்ப லிட்டில் பிரதர் நில்லுங்க நில்லுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க. அவனும் கத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கு 1000 ஸ்டோன் வரும்டா. நான் எப்படியாச்சும் ஏமாத்தி வாங்கலான்னு பார்த்தா மென்டல் ஆட்ட விட்டுட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஜாக்கும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கான். முதல்ல 1000 ஸ்டோனை பார்க்க போறேன். இதை வித்து வாங்கலிங்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல போய்கிட்டு இருக்க. சடனா 2 பேர் அந்த இடத்துல ஜாக் அட்டாக் பண்றதுக்காக நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஜாக்கும் நீங்க யாரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாக் அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய அட்டாக் பண்ணிட்டு சிட்டிக்குள்ள தனிப்பட்ட முறையில ஃபைட் பண்ணக்கூடாது, எதுக்காக என்ன அட்டாக் பண்றீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க. கண்டுக்காம ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஜாக் அதெல்லாம் தடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து பறந்து போக ட்ரை பண்ண அந்த இடத்துக்குள்ள இந்த ஃபார்மேஷன் ஜாக்க கீழே தள்ளி விட்டுடுது. பாவம் பையனுக்கு இந்த இடத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்ச உனக்கு பறக்க கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்குன்றது தெரியாதா? சரி பொடி பையில அந்த பைஷியான கொண்டது நீதானா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்க. ஜாக் அந்த இடத்துக்குள்ள அவனுக்கு சொல்றதுக்கு பதில் சொல்லாம கடம்பி ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கானுங்க சுத்தி சுத்தி. ஆனா ஜாக் அவனுங்க பண்ற அந்த அட்டாக் எல்லாத்துல இருந்து தப்பிச்சு வந்துகிட்டே தான் இருக்கான். அவனுங்க எல்லாம் ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ணி விடாம அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. அப்படியே வேகமா தப்பிச்சு வந்துட்டான் அப்படின்ட்டு அந்த இடத்துல சோகமா இருக்கும். ஐயோ எவ்வளவு வேகமா தப்பிச்சு வந்துட்டீங்க தம்பி அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அந்த லீப்பையன் பேசிக்கிட்டு இருக்கான். கைங்கெல்லாம் சுத்தி வளைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப இவங்கிட்ட கொண்டு வரதுக்காக தான் இவ்வளவு நேரம் நீங்க என்ன சுத்தி சுத்தி அளவு விட்டீங்களா? அப்படி என்னடா வேணும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள ஜாக் கத்திக்கிட்டு இருக்க. பின்ன என்னப்பா தம்பி உங்களை மாதிரியான வெட்டி பசங்களை பார்க்க நாங்களே தேடி வருவோம்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஜாக்கும் சரி நீ இப்பயாச்சும் யாருன்னு சொல்றியா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. உன்னை இன்னைக்கு கொல்றதுக்காக வந்திருக்கேன். கடுப்புல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இதோட சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கிற பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த ஸ்வாட்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவனோட பிளட் ஒரு துளியை வெளியே எடுத்து வந்து மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிளட்டை யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஹீரோவா அந்த இடத்துல உருவாக்கிட்டு அந்த இன்ஸ்கிரிப்ஷனை ஸ்வாட் கிட்ட அனுப்பிவிட. அந்த ஸ்வாட் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஸ்வாட் ஹீரோக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரியே தெரியல. சுத்தி இருக்கிற இடமே பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருக்கு. ஹீரோ கிட்ட ஸ்வாட் கண்ட்ரோலே ஆகாம ஹீரோவை இழுத்துக்கிட்டே இருக்கு. அங்கேயும் இங்கேயுமா இருக்கிற எல்லா பொருட்களையுமே உடச்சுக்கிட்டு ஹீரோவை கொல்றலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஸ்வாட் அந்த இடத்துக்குள்ள. இருந்தாலும் ஹீரோ அவனோட அந்த வெயின் கண்ட்ரோலிங் பவர் யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்வாடை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கடத்துல அந்த ஸ்வாடும் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு இருக்க. ஹீரோனோட பவர்ஸ் அந்த ஸ்வாடுக்கு செலுத்த ஆரம்பிக்கிறான். ஒரு வகையா ஸ்வாடும் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்குது. சுத்தி ஒரு பெரிய பிளாஸ்டே ஆக ஆரம்பிக்குது. அதான் கூட அடங்கப்பா ஒரு ஸ்வாடை கண்ட்ரோல் பண்ண இவ்வளோ பெரிய கஷ்டமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அந்த ஸ்வாடை கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீனியர் இதுவும் ஒரு கோட் ட்ரெஷர் தானே அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா இது கோட் ட்ரெஷர் தான். ஆனா இருந்தாலும் இதுல ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. ஸ்வாடை நீ டைரக்டா உன்னோட சோலா கூட கனெக்ட் பண்ணிருக்க. அதனால இந்த ஸ்வாடுக்கு டேமேஜ் எது ஏற்பட்டாலும் உன்னோட உடம்புக்கு அது டைரக்டா வந்து சேர ஆரம்பிக்கும். அதனால இந்த ஸ்வாடுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாத நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க இருக்கான் அவன் எங்க இருக்கான் அப்படின்ட்டு ஒரு சத்தம் ஒன்று கேட்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் யாரும் நோட் பண்ணி பார்த்துட்டு இருக்க. ஒரு படையை வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ அதை நோட் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு தரக்க அடுத்த நிமிஷமே ஹீரோ உள்ளுக்குள்ளாரு இல்ல என்னன்னு பார்த்தா ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு ஹீரோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். ஹீரோ யாருக்குமே தெரியாம அந்த இடத்துக்குள்ள நான் வந்துகிட்டு இருக்க. சுத்தி இருக்கிற மஞ்சள் சட்டைங்க எல்லாம் தேடி வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. இவனுங்க எல்லாருமே என்ன கொல்ல ட்ரை பண்றானுங்களா? நான் இந்த சிட்டிக்குள்ள கொல்றது நாட்டோட ஆச்சு அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ஒரு மாதிரியான இந்த உடச்சு விட அங்க இருக்கிற ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட ஆரம்பிக்குது. எங்க போயிட்டா என்ன ஆச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துல தப்பிச்சு வந்துடுறான். இந்த வகத்துல ஹீரோ அந்த இடத்துல தப்பிச்சு ஓடிட்டு ஸ்வாட் யூஸ் பண்ணி பறக்க சுத்தி இருக்கிற ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகுது. பார்த்த ஹீரோ இந்த இடத்துல பறக்க கூடாதுன்னு 20 ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு நடந்தே ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த பையன் அங்கதான் இருக்கான்ட்டு 2 பேர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ அதை வந்து டாச் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. பயங்கர வேகத்துல வந்து ஹீரோ அவங்களோட காலை தட்டி விட்டு அந்த இடத்துல கிளம்பி போய்கிட்டு இருக்க. இருந்தாலும் ஹீரோ போற இடத்துல எக்கச்சக்கமான வழிகளா இருக்கு. இடத்துக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த 2 பேர் திரும்ப அட்டாக் பண்றதுக்காக அவங்களோட ஸ்வாட் யூஸ் பண்ணி நடந்து வந்துகிட்டு இருக்க. மேல கீழே எல்லா இடத்துலயும் வந்திருக்கானுங்க. டைரக்டா அவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க எல்லாருமே ஹீரோ அந்த இடத்துல அடிச்சு பறக்க விட்டுட்டு நவுந்து போய்கிட்டே இருக்காரு. இந்த இடத்துல தானே அவனை போய் ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிப்பான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இவனுங்களை கண்டுக்காம போய்கிட்டு இருக்க. ஒரு ஸ்வாட் வந்து அட்டாக் பண்ணுது. ஹீரோ அதை வந்து டாச் பண்ணிடுறான். என்ன விதமான பவர் இது? ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல சுத்தி சுத்தி யாராதுன்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்க. பொடி பசங்களுக்குலாம் கொஞ்சம் பவர்ஸ் அதிகமாகிடக்கூடாது. இருக்கிற எல்லா வேலைகளும் செய்ய வேண்டியது அப்பாவி மாதிரி நடிக்க வேண்டியது. மின்னல் வேகத்தில் வந்து மூவ் ஆகிட்ட ஹீரோவோட தாலே பிடிச்ச அந்த இடத்துல ஒரு பெரிய அடியை கொடுக்க ஹீரோவால நிக்க கூட முடியாம அந்த இடத்துல பறந்து போய் விழுக்கிறான். ஒரு அடிக்கு ஹீரோக்கு பயங்கரமான டேமேஜ். அந்த இடத்துக்குள்ள ரத்த வெள்ளத்துல நின்றுகிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து ஒரு எனர்ஜி மாதிரி தூக்கி அடிக்க அந்த இடத்துல ஜாக் வந்து விழுக்கிறான். இவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே பாரு அப்படின்ட்டு தூக்கி போட ஹீரோக்கு அந்த இடத்துல மனசே இல்ல. ஜாக் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல வந்து பார்க்க ஜாக் அந்த இடத்துல இறந்திருக்கான். உனக்கு என்னடா வேணும்? எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஓல்டு மேன் ஜீமோ தானே இதை பண்ண சொன்னோம் அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல டென்ஷன்ல கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே ஜாக் இறந்தனால ஹீரோவும் ஜாக்க கண்ண மூடி விட்டுட்டு சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். தம்பி ரொம்பலாம் கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்துல உன்னோட ஃப்ரெண்ட் இருக்கிற அந்த இடத்துக்கு நான் உன்னை அனுப்பி வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அவனோட கிரீன் சோடா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஷர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை கிரேடா இருக்க மாதிரி தெரியுது. உன்னை கொண்டுட்டு நான் அந்த பொருளை எடுத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் திரும்பவும் ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. போன ஸ்வாட் பின்னாடி வந்து அட்டாக் பண்றதை பார்த்து அவன் அந்த ஸ்வாடையும் தட்டி விட்டுறான். இருந்தாலும் ஹீரோட ஸ்வாட் விடாம அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அவன் ஃபவுண்டேஷன் ரிலியம்ல இருக்கான். குயிக் கண்டென்சிங் ரிலியம்ல இருந்து உன்னால சமாளிக்கிறது
தப்பிக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் சைடில் இருக்க அந்த பையை பார்த்துட்டு அந்த பையை நோக்கி அட்டாக் பண்ண ஸ்வாட் கரெக்டாக ஹீரோ கிட்ட வந்து ஹீரோ அந்த இடத்துல அவனை நோக்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குமா அவன் தட்டி விட ஸ்வாட் அந்த இடத்துல பறக்கும்போது பை வந்து அந்த இடத்துல விழுகுது அப்படியே ஒரு பெரிய பிளாஸ்டாக இருக்கிற எல்லாருமே புகமூட்டமா மாற ஆரம்பிக்குது அந்த இடத்துக்குள்ள அவனும் மூக்க பொத்திக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்க ஹீரோ அவனோட டேலிசம் யூஸ் பண்ணிட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறார் அந்த இடத்துக்குள்ள டிவைன் டேலிசம் இந்த இடத்துக்குள்ள மூவ்மெண்ட்டை மட்டும் ஹீரோக்கு பயங்கர ஸ்பீடா கொடுக்க ஆரம்பிக்குது ஹீரோ அந்த இடத்துல தண்டர் வேகத்துல பறந்துகிட்டு அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கானா பாத்துக்கங்களேன் உன்னால அவ்வளவு சீக்கிரத்தில் தப்பிச்சு போக முடியும்னு நினைக்காதா அப்படின்ட்டு அந்த இடத்துல ஹீரோவை துரத்துக்கிட்டு அவன் பறந்து வந்துகிட்டு இருக்க இடத்துக்குள்ள எங்க ஆட்களால மட்டும் தான் பறக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துல அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும் ஃபவுண்டேஷன் ரிலீம்ல இருந்து யாரும் என்கிட்ட இருந்து தப்பிச்சது இல்ல உன்னால மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்வாடை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஹீரோக்கு வேற வழி இல்ல வர ஸ்வாட்ஸ் எல்லாத்துல இருந்து ஹீரோ அந்த இடத்துல இருந்து டாச் பண்ணிட்டே தான் போய்கிட்டு இருக்காரு இன்னமும் நீ எவ்வளவு நேரம் தான் தப்பிச்சுக்கிட்டு எவ்வளவு ட்ரெஷர்ஸை தான் நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேனே உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருட்களும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உன்னை டக்குனா கொண்டுட்டு உங்ககிட்ட இருந்து அதெல்லாம் எடுத்துக்கிற அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ இருந்தாலும் அவனோட மூவ்மெண்ட் மூலமா வேகமா போய்கிட்டே தான் இருக்காரு ஆனா என்ன எல்லாமே ஒரே டைம் லிமிட் தான் அந்த இடத்துக்குள்ள ஹீரோட மூவ்மெண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகிட்டு இருக்கு அதனால அதை யூஸ் பண்ணிட்டு அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் இருந்தாலும் ஹீரோ சைடு அங்கங்கிட்டு ஜம்ப் பண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்காரு விடாம அதுல டேலிசம்ல இருக்கக்கூடிய பவர்ஸும் கரைஞ்சிர என்னோட இந்த சிட்டிக்குள்ள வந்துட்டு கோர் ஃபார்மேஷன் ரிலீம்லயே நீ இருந்தா கூட உன்னால தப்பிச்சு போக முடியாது உன்ன மாதிரியான பொடி பசங்களாம் எப்படி போக முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் வரக்கூடிய எல்லா ஸ்வாட்ஸ் பயங்கர வேகத்துல ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வேற வழியே இல்லாம அந்த அட்டாக் மேலே ஏத்துக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது எபிசோடு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோ போடாததுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நேற்று 3 மணில இருந்து கரெக்டா ஒரு 8:30 மணி வரைக்கும் மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு என்னால வெளியே கூட வர முடியல அது மட்டும் இல்லாம காலேஜ்லயும் ஒரு சில தொல்லைகளா இருந்துச்சா மதியத்துல கூட எந்த ஒரு எடிட்டிங் அதுவும் பண்ணவே முடியல வாக்கு சொல்லணுன்றதுக்காக இல்ல அது மட்டும் இல்லாம என்னோட ரூம்ல கரண்ட் கூட இல்ல வெறும் 5 பாயிண்ட்ல உட்காந்துட்டு இருந்தேன் முக்கியமான விஷயம் அதர் சேனல்ல போயிட்டு பர்ஃபெக்ட் வேர்ல்டு கேட்டதை நான் போய் பார்த்தேன் அதனால தயவு செஞ்சு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பர்ஃபெக்ட் வேர்ல்டை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் 28க்கு மேலே இல்லைனா அப்படி ட்ரை பண்ணிடுவோம் வேணாம் 28க்கு மேலே வெயிட் பண்ணுங்க அதாவது இன்னும் ஒரு 5 நாள் 6 நாள் தான் இருக்கு அதுக்கு மேலே நம்ம பர்ஃபெக்ட் வேர்ல்டையும் கூட கண்டினியூ பண்ணுவோம் சரி ஓகே கேஸ் பரவாயில்ல பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல டேரக்டா நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம் அது வரைக்கும் பை கேஸ்